ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு கூட வாங்குறதுக்கு காசு இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி வந்த ஒரு குடும்பம் ஆசியாவிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பமா உங்க குடும்பம் அது. சரியா? ஆனா நீங்க எப்பேற்பட்ட திருடர்கள்ன்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு உதாரணம். ஸ்டாலின் சொல்றாரு அவருடைய வேட்புமனுல, என் கை செலவுக்கு 10,000 ரூபாய் தான் கையில் இருக்குதுன்றாரு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை நம்புறாங்களா? 10,000 ரூபாய் தான் சார் இருக்குது கையில. அவங்க ஒய்ஃபு கிட்ட 40,000 ரூபாய் இருக்குது. இதை பாருங்க, எப்படி அவருடைய சொத்து மதிப்பு 6 கோடி தான். அவர் வாழற வாழ்க்கையும் அவர் வீடையும் அவர் வசதியும் பார்த்தாலே பல பல ஆயிரம் கோடிக்கு சொந்த இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பான். 6 கோடி எவ்வளவு? அப்ப தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஏமாத்துறாங்க பாருங்க. எங்க பேர்ல எதுவும் கிடையாதுங்க, எல்லாம் பினாமியா இருக்குது. இது எவ்வளவு கீழ்த்தர பாருங்க. புரியுதுங்களா? இதை மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. இதை தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு கேட்டுங்க, புரட்சி தலைவர் இருக்கிறவரையில திமுக எழுதுக்க முடியல, கலைஞர் கருணாநிதி எழுதுக்க முடியல. அவர் இறந்த ஒண்ணு இவங்க எழுந்தாங்க. மீண்டும் அம்மா 91 இவங்க கதையை முடிச்சாங்க. புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரையில திமுக எழுதுக்க முடியல. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் தனித்து நின்று அம்மா ஜெயிச்சாங்க.